வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள், அண்டர் ஐ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ரிமூவ் ஆகும். கருவளையம் மெயினாக போகும், ஸ்கின் வந்து ஒயிட்டன் ஆகும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற டார்க் ஸ்பாட் எல்லாமே ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சோப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபேஸ்க்கு வந்து ஹோம் ரெமெடிஸ் மட்டுமே வீக்லி 3 days அப்ளை பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி அப்ளை பண்ணாலே நமக்கு குட் ரிசல்ட் கொடுக்கும். ஃபேஸ் பேக் அதுக்கு ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி கேந்தி பூக்களை எடுத்துக்கலாம். கேந்தி பூக்கள் வந்து சாமந்தி பூக்கள்னு கூட சொல்லலாம். இந்த கேந்தி பூவிலிருந்து இதழ்களை எல்லாம் தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். இதழ்களை எல்லாம் தனியாக எடுத்ததுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதனால் இதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி பூச்சிகள் எதுவும் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆயிரும். நல்லா தண்ணி விட்டு அலசினதுக்கப்புறம் அந்த இதழ்களை எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரோஸ் வாட்டர் கலந்தும் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனை தண்ணியை சேர்த்துட்டு இந்த இதழ்களை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போது வடிகட்டிடலாம். நமக்கு இந்த கேந்தி பூவிலிருந்து அந்த ஜூஸ் மட்டும்தான் தேவை. ஸ்கின் நல்லா ஒயிட் ஆகிறதுக்கும் க்ளோ ஆகிறதுக்கும் இந்த கேந்தி பூவோட ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கேந்தி பூ ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு இந்த 3 பொருள் மட்டும்தாங்க தேவை. இப்போது நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சூப்பரான பேஸ்ட்டு ரெடி ஆயிரும். நமக்கு அரிசி மாவு வந்து டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகிறதுக்கும் ஓப்பன் போர்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது குழியாக எனக்கு ஃபேஸ்லலாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்களே, அதெல்லாம் அடைக்கிறதுக்கு, அதாவது டைட் ஆக்குறதுக்கு அரிசி மாவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸில் ரிங்கிள்ஸ் அந்த சுருக்கங்கள் போக்குறதுக்கும் ஃபேஸ் வறண்டு போகாமல் அப்படியே மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கிறதுக்கும் இந்த தேன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னால் ஹேண்டை சோப் இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலிருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இது போட்டால் அலர்ஜி ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறவங்க உங்கள் கைகளில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அரிக்கலை எதுவும் பண்ணலைன்னா உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் குளிச்சுட்டு வரலாம். இல்லைனா குளிச்சுட்டு கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ட்ரை ஆகட்டும்னு விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை கழுவிக்கலாம். 10 minutes அப்படியே விடுங்க, ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது தெரியுதா? ஃபேஸில் அப்படியே ட்ரையாக ரைஸ் ஃப்ளோர் போடுறதுனால அப்படியே இறுக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், கட்டியாகிடுச்சு. நான் பேசும்போதே அப்படியே இறுகுன மாதிரி இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்க்ரீனில் அது தெரியுதான்னு தெரியல, இறுகிருச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபேஸை வந்து தண்ணியில் அப்படியே அடித்து கழுவாதீங்க. டிஷ்யூ பேப்பரால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் போய் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா டிஷ்யூவில் எடுக்கவே வராது. எவ்வளோ எடுக்க முடியுதோ அவ்வளோ எடுங்க. எடுத்துகிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். டிஷ்யூவில் என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தான் எடுக்க முடியுது. இப்போ நான் போய் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இப்படி ஃபேஸ். எப்படி இருக்குது ஃபேஸ்? ப்ரைட்டாக இருக்குது. இந்த ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறொரு பியூட்டி டிப்ஸில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.